பேரனையும் மருமகளிடமிருந்து பிரிக்க சூழ்ச்சி செய்தாராம் மாமியார். எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பிரச்சனை மேடம். பசங்க என்கிட்ட இப்போ வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க மேடம். சாரி ஒரு பாவாடை எதுவுமே எடுத்து கொடுக்காத, எனக்கு செஞ்சாருன்னா அவர் நான் இன்னொருத்தரை தேடி ஓடிடுவேன். அப்படிதான் மேடம் எங்க மாமியார் சொல்லி கொடுத்துருக்காங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசும் மருமகளா? அவங்க பேட் வாய்ஸ் பேசாம இங்க சண்டையே கிடையாது. இல்ல மேடம், நான் இவர் திட்டினாதான் நான் திட்டுவேன். மெயின் இந்த பேட் வாய்ஸ்னால தான் மெயின் பசங்க வராத காரணமே அதுதான். 100 ரூபாயில் குடும்பம் நடத்த சொல்லும் கணவன், கோபத்தில் லட்சுமி ராமகிருஷ்ணன். 100 ரூபாய் தான் வீட்டுக்கு செலவு கொடுப்பாரு. 100 ரூபாய் தான் கொடுப்பீங்களா? இல்லையா கனகராஜ், அவங்க ஏன் திட்ட மாட்டாங்க? வேற யாராவது இருந்தா அடிச்சிருப்பாங்க. பெற்ற தாயை தவறாக பேசும் மகன். அது வெளி தொடர்பு நிறைய இருந்துச்சு மேம். என்ன தொடர்பு? ஒரு ஆட்டோ கார் வச்சிருந்தாங்க. இது யார் உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தது? இது யாருமே சொல்லி தரல, இது ரியலாவே நானே பார்த்தது மேம். மகனின் பாசத்திற்காக ஏங்கி கதறி அழுத தாய். நீ அம்மாவை எவ்வளவு உதாசனை பத்தி நீ இவ்வளவு பண்றியோ, ஒரு நாள் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ ரஞ்சா. நீ வேணும் தாண்டா வந்திருக்கேன், நீ வேணும், என் தம்பி வேணும் தாண்டா நான் இங்க வந்திருக்கேன், உங்க அப்பா வேணும் கூட நான் இங்க வரலடா. மீண்டும் ஒரு ஜனனம் வணக்கம். உண்மை வெல்லும். வணக்கம்மா, உட்காந்து சொல்லுங்க. அக்காவுக்காக வந்திருக்கேன். அக்கா பேர் நிவேதா. அவங்க அம்மாவும் என்னோட அம்மாவும் கூட பிறந்தவங்க. அவங்க அக்காவோட அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஸ்பின்னிங் மில்லில் ஒன்றா தான் வேலை பார்த்தாங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வேலூரில் தான், திருவண்ணாமலை வேலூர். படித்து 10th வரைக்கும் படித்தது எல்லாமே இங்கே தான். அக்காவும் இங்கே தான் இருந்தாங்க, படித்தது எல்லாமே இங்கே தான். இப்போ இவங்க லைஃப்பில் தான், அக்காவோட லைஃப்பில் தான் மாமாவால் ரொம்ப பிரச்சனை. மாமா வீட்டு சைடு, அவங்க மாமியார் சைடு ரொம்ப பிரச்சனை. அக்காவுக்கு 2 ஆம்பளை பசங்க. இப்போ பையங்க படிக்கிறாங்க. மூத்தவன் படிக்கிறான், இளையவனும் படிக்கிறான். அவங்க லைஃப்மே ஒரு ட்ராஜடியாக போயிட்டு தான் மேம் இருக்குது. சரியா அக்கா கிட்ட இல்லை பசங்க. இப்போ அக்காவே வேணாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அம்மா வேணாம், யாரும் வேணாம். அக்காட்டிருந்து எங்கள் பசங்களை பிரித்தது மாதிரி பிரிச்சிட்டாங்க அவங்க வீட்டு சைட்லேருந்து. இவங்க அம்மாவே தேடாத அளவுக்கு இப்போ 2 பசங்களும் அம்மா வேணாம். அந்த இளைய பையன்லாம் இப்போ 18-19 வயசு ஆகுது. தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி ட்ராக்ல போயிட்டாங்க. பசங்க எப்படி வெறுக்கிறாங்க? ஏன் வெறுக்கிறாங்க, என்ன காரணம்னே தெரியல மேம். ஏன் பசங்க இவ்வளோ தூரம் எனக்கு என்னோட கேள்வி அது மட்டும்தான். உன் புருஷன் எப்படியோ போயிட்டு பண்ணி இவ்வளோ நாள் உன் காலம் தள்ளிட்ட கை. நாங்கள் சொன்னதுமே அதுதான், வெளியில் வந்துடாத, உன் வீட்டை விட்டு நீ வெளியில் வரக்கூடாது, நீ அங்கே தான் இருக்கணும், நீ அங்கே இருந்தால் தான் உன் காரியம் சாதிக்க முடியும், நாளைக்கு உன் பிள்ளைங்க லைஃபுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் இவ்வளோ நாள் அவங்க பல்ல கடிச்சிட்டு காலம். அவர் இருக்க குடிச்சிட்டாருன்னா என்ன பேசுகிறேன்னே தெரியாமையே பேசுகிறாரு. உங்கள் அப்பா வயசு என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு வயசு 63. எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பையன் 1, பொண்ணு 1, பையன் 1, 2 பேர். பொண்ணு தான் மேம் மூத்தவங்க. உங்க பெரியப்பா? என்னோட பெரியப்பா. எங்க அப்பாவும் இவங்களும் ஸ்பின்னிங் மில்ல ஒண்ணா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஹோட்டல் வச்சிருக்க மேடம். வாழ்க்கை பொண்ணாதால வளர்த்து குறியிட்டு கொடுத்துட்டு போய் ஏற்படுத்த மேடம். ஒரு சேர்த்து பிழைக்கிறது மேடம். இந்த பொண்ணு வாழ்க்கை ரொம்ப அழுகுது. 12 மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேட்டு சொல்லியாப்பா அடிக்கிறான்ப்பா வாப்பா. என் கைக்கு தண்டி இருக்கு மேம். கம்பு அவ்வளோ பெரிய கம்பு வச்சு அடிச்சிருக்காரு. கூட 2 அடி விழுந்திருந்தா சேர்த்து போய் யார் மேடம் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு. நான் என்ன கேட்குறேன், இந்த பொண்ணுங்களுக்கு ஏன் தைரியத்தை கொடுத்து வளர்க்கறது? வளர்க்கல, எல்லாமே வளர்த்துட்டா. நானும் சொல்றேன் மேம், அவ்வளோ செல்லம். முத்தத்து வெயில் முகத்தில் அடிக்காத அளவுக்கு தான் எங்கள் அக்கா வளர்ந்த விதம். ஏன்னா நான் கோட்ரஸில் இருந்தாலுமே லீவ் டைமில் அக்கா வீட்டுக்கு வந்துடுவேன், பெரியம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். வளர்ந்த விதத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் எனக்குள்ள ஒரு ஆதங்கம், இவ லைஃப் இப்படியே போயிட்டு இருந்தது, இதுக்கு என்னதான் எண்டு இருக்கு, என்னதான் சொல்யூஷன்? குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம். அவங்களா திருந்தணும்னு நினைச்சாதான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். என்ன மேம், என் வீட்டு இடையில அக்கா வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போறோம். என் வீட்டுக்கார்ட்டே சொல்றாரு, எனக்கு குடும்பம் குழந்தைங்கன்னு பாசம்லாம் எனக்கு கிடையாது, நான் நல்லா இருந்தா போதும், நான் சுகமா இருந்தா போதும் நினைக்கிறாரு. அப்புறம் அப்புறம் அந்த ஆளுக்கு எதுக்கு கல்யாணம்? இல்ல அவரோட ஏன் வாழ்றாங்க உங்க அக்கா? அதான் மனசு ரொம்ப கஷ்டம். பசங்களுக்காக இவ்வளவு நாள் தள்ளிட்டாங்க. இப்ப பசங்களுக்காக சொல்லி இது பசங்களுக்காக நல்லதே பண்ணலையே. ஏன்னா நம்ம சொல்றோம்ல, ஒரு திருமணம்னா அதுல விட்டு போனோம், விட்டு கொடுக்கணும் எல்லாம் சொல்றோம். ஆனா ஒரு அபியூசிவ் மேரேஜ்குள்ள ஒரு மரியாதை இல்லாத, சுயமரியாதைக்கு அடிபடுற மாதிரி ஒரு திருமணத்துக்குள்ள வாழ்ந்தா அந்த குழந்தைகளுக்கு கெடுதல் தான் பண்ணும். 4 கடை வாடகை வருது மேடம், அதை வாங்கி அவங்க சாப்பிட்றாங்க. அதுல என்னன்னு கண்டுக்கிறது கிடையாது.
என் வீட்டுக்காரர் இவ கூட்டிட்டு வேலைக்கு போய் போறாரு. 8 வருஷமா இவ வேலைக்கு போய் இவ வாழ்க்கை இவ நாலு கடை நடத்திட்டு வாடகை இருக்கா. போடுது. பசங்களும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா பசங்க வர மாட்டேங்கிறாங்க. அவங்கள வர சொல்லுங்களேன். இந்த வருஷம் பார்த்தல நீங்களும் அடிச்சுட்டு போடுங்க இப்படி குடும்பத்தை இப்படி பண்ணிடுறாங்க. என்னம்மா பேர் உங்களுக்கு? நிவேதா மேடம். நிவேதா. இப்போ என்ன ஆக்சுவலி உங்க பிரச்சனை என்னம்மா? எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை மேடம். இல்லை மாமியார் இருக்காங்க, நாத்தனாரும் இருக்காங்க மேடம். என்ன பிரச்சனை? எனக்கு என்னன்னா பசங்க என்கிட்ட இப்போ வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க மேடம். ஏன்? அது எப்படின்னா நான் வேலைக்கு போகிறதுனால அவங்க வந்து எப்படி செய்யணுன்றதை அவங்க பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி என்கிட்ட வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க மேடம். இல்லை பாசமே இல்லைனாலுமே ரொம்பவே ஒரு தாய் எனக்கு வேணான்னு எந்த பிள்ளை பாசம் இல்லைனாலும் இந்த வீட்டை விட்டு எங்க அம்மாவை போக சொல்லுங்கன்னு எந்த பசங்களும் சொல்ல மாட்டாங்க. இந்த ரூமை காலி பண்ணி கொடுத்து அந்த ரூம்ல நான் தங்கிக்கிறேன் அவங்க மூத்த பையன் சொல்றது. ஒரு சின்ன 2004 தான் மேடம் கல்யாணம் ஆச்சு. டிசம்பரில் 2005 பெரிய பையன் மேடம். சின்னவன் வந்து 2008 பிறந்தான் மேடம். சின்ன பசங்க போது எங்கள் மாமியார் எதுவுமே செய்யலை மேடம். அப்போ மாமனார் இருந்தார். 2013 தான் காலமானார். எங்கள் மாமனார் பேர்ந்து 12 வருஷத்துக்கிட்ட ஆகுது மேடம். அவங்க மாமனார் இருந்த வரைக்கும் எங்கள் மாமியார் நல்ல கேரக்டரு, மாமனாரும் நல்ல கேரக்டராக தான் நல்லா தான் இருந்தாங்க. அவங்க வந்து மாமியார் வந்து நாத்தனார் வந்து கூட பிறந்த தம்பிக்கு தான் கொடுத்தாங்க. அவங்களும் சரியில்லாதனால இவங்க கூட்டு வந்து வீட்டிலே வச்சுக்கிட்டாங்க நாத்தனாரை. இவங்க ஊக்குவிச்சு மாமியாரே தான் ஊக்குவிச்சு படிக்க வச்சு டீச்சர் வேலைக்கும் கிடைச்சி போகிற அளவுக்கு இது ட்ரை பண்ணி விட்டாங்க. அவங்க பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டாங்கல்ல, தம்பிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு. அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தம்பிக்கு கொடுக்க அவனுக்கு வேற யார பொண்ணு கொடுப்பா, நான் தான் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்கறது. என்ன இருந்தாலும் தம்பி அக்கா காரி கொடுக்கலன்னா யாரு கொடுப்பா? அதுல இருந்து ரிலீஸ் ஆகி அவங்க இப்ப அம்மா வீட்டுல வந்து செட்டில் ஆகி நல்லா தான் மேம் இருக்காங்க. இப்ப இவ்வளவு ஆனாலும் அந்த பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அந்த கோவம் எல்லாம் இருக்கும்ல. கண்டிப்பா மேம். தம்பியே ஓரம் கட்டாங்க, என்ன சட்டப்படுத்த முடியும். அவங்க வந்து கூட தம்பிக்கு கொடுத்தாங்களே தவிர அவங்க வந்து வாழ விடல மேடம். எங்கள் மாமியார் வந்து இவங்க படித்த டீச்சர் ஆனதுனால இவங்க கெத்தா அந்த இதில் சுயமாக இருக்கணுன்றனாலே மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. அதேமாரி அவங்க வந்து கணவர் கூட வாழலை. நாத்தனார் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு. இப்போ கட்டி கொடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சு மேடம் அவங்களுக்கு. அப்படி இருந்தாங்க. இப்போ வந்து எப்படின்னா இப்போ என் பசங்க வளர என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து இப்போ நான் விட்டுட்டு வேலைக்கு போயிடுறேன், எனக்கு வீட்டுக்கார் சரியில்லை மேடம் எனக்கு. அதுக்கும் இப்போ வந்து அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே ஊக்குவிச்சிட்டாங்க. நான் 8 வருஷம் ஆயிடுச்சு மேடம். இப்போ நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சு எனக்கு வருமானம் பசங்க வளர்னால நான் கம்பெனிக்கு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு மேடம் வேலைக்கு போய். இது வளர பசங்க என்ன போச்சுன்னா இவங்க வந்து எப்படி நம்ம டேக் பண்ணி மாற்றி விடுறது. இப்போ எப்படி பண்ணால் அவங்க படிப்படியாக செஞ்சுட்டாங்க மேடம். எல்லாமே எனக்கு தான் மேடம் தெரியல. இப்போ 2 வருஷமாக தான் மேடம் அவங்க பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு நான் சரியாக போய்டும். அப்பா சண்டை போட்டு நான் ஃபோன் பண்ணும்போது செய்யும்போது நீ தாம்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா, பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனால சரி நம்மளால பிரச்சனை பெருசாக வரக்கூடாது அப்படின்னு தானே மேடம் நான் எடுத்துட்டு போனேன். ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கீங்களா? வீடுலாம் ஒன்று தான் மேடம். ஆனால் நாங்கள் வந்து தனியாக இருக்கோம். தனியாக வீடு ஒன்று தான். அவங்க இந்த சைடு இருக்காங்க, நாங்கள் இந்த சைடு இருக்கோம். நடுப்புற வழி இந்த பக்கம் பாப்பா இருக்கிற அந்த பக்கம் நாத்தனார் இருக்கிற. என்னமோ ஆண்டவன் முன்னியத்துல 2 ஆம்பளை பிள்ளைய போயிருச்சு, வாடகை இல்லை மேடம். அதுக்கும் தான் மேடம் எங்கள் மாமியார் சாப விடுறாங்க. நான் அதையும் சொல்றீங்க பாத்தீங்களா, ஆம்பளை பிள்ளையா போயிடுச்சுன்னு. இல்லை மேடம், அது பொம்பளை பிள்ளைங்களை நம்பிக்கை வைக்கலன்னா அப்படி இல்ல இருக்கிற சூழ்நிலை இருந்துட்டா ஒண்ணும் இல்ல மேம். இருக்கிற மேடம் போல்ல வளர்த்துறது நம்ம கடமை. கண்டிப்பா அது மாதிரி இல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாரு. எங்க மாமியார் நாத்தனார் கிட்ட சொல்லுவாங்க மேடம், நீ பொம்பளை பிள்ளை பெற்றிருக்க, நீ நல்லா கால் மேல கால் போட்டு சாப்பாடு சாப்பிடுவேன். நான் 2 ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கா, அவளுக்கு பார்த்து தெருவில் தான் சோறு கிடைக்கும், அது கூட பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவா அப்படின்லாம் எங்கள் மாமியார் என்ன சொல்லுவாங்க மேடம். என்ன அது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி கொண்டு வந்துட்டாங்க மேடம். எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கார் கூட இந்த அளவுக்கு போயிருந்து நானும் இந்த நிலைமைக்கு வந்திருக்க காரணமே எங்கள் மாமியார் தான் மேடம். உங்கள் வீட்டுக்காரர் என்ன எதனால அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க அம்மாவும் தங்கச்சி பேச்சு மட்டும்தான் மேடம் அப்பத்துலேருந்தே கேட்டிருக்காரு. நான் கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்க எது சொன்னாலுமே எந்த வேலைனாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த சின்ன சின்ன வேலைங்களாம் தெரியும் மேடம். இப்போ ப்ளம்பரிங் வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலை, மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ணுற வேலை எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த வேலையும் தெரியும், சென்ட்ரிங் வேலையும் தெரியும். ஆனால் அவராக விருப்பப்பட்டால் தான் மேடம் வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பார், குடிப்பார். ஆனால் வீட்டுக்கோ பசங்களுக்கோ இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செஞ்சதே இல்லை மேடம். பசங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கூட இது வரைக்கும் எடுத்து தந்தது இல்லை மேடம். எங்களுக்கு செய்ய மாட்டாங்க மேடம். அவர் எங்கள் மாமியாரே சொல்லுவாங்க மேடம், ஒரு சாரீ ஒரு பாவாடை எதுவுமே எடுத்து கொடுக்காத, எதுவுமே நீ செய்யாத, நான் எனக்கு செஞ்சாருன்னா அவர் நான் வந்து இன்னொருத்தரை தேடி ஓடிடுவேன் அப்படிதான் மேடம் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்ட மேடம் அந்த மாதிரி ஆட்சி கிடையாது, என் பிள்ளை செத்துட்டு என் பிள்ளையே கிடையாது, என்னோட பண்ணிக்கோ அப்படின்றாங்க மேடம். கேட்டது என்னங்க அந்த மாதிரி பண்ணிச்சு என்ன கேட்டதுக்கு அந்த வார்த்தை சொல்கிறாங்க, என் பிள்ளையே கிடையாது. நீங்கள் பேசவே பேசாதீங்க, நீங்கள் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். தைரியமாக சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து பார்க்கலான்னு. உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காங்க? வந்திருக்காங்க மேடம். நீங்கள் உட்கார். உங்கள் பேர்? என் பேர் கனகராஜ். கனகராஜ்,
என்ன விஷயம் உங்களை பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை மேடம். ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஈவினிங் ஆனா அது எப்பவும் நடக்குது. நல்லா அது 2 quarter. அது எவ்வளவு அடிப்பீங்க? 2 quarter. பெஸ்ட். அப்ப கரெக்டா தான் சொன்னீங்க. ஆமா. ஆளை பார்த்து அளவு சொல்லுவேன். அத்தனை குடிகாரங்களை பார்த்திருக்கேன் நான் இங்க. அதுதான் தெரியும் மேடம். ஆனா இங்க வந்துட்டு திருந்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. குடும்பம் அப்படி ஆகிறதே. குடும்பம்னா அவங்க வாய். பசங்க எப்படி இருக்காங்க? பெரிய பையன் நல்லா இருக்கிறான், சின்னவனுக்கு தான் உடம்பு சரியில்லை. தெரியல என்னன்னு தெரியல, அவனுக்கு ஃபால்ட் இது. நீங்க உதாரணமா வாழ்ந்தீங்களா பசங்களுக்கு? உதாரணமா தான் இருக்கிறோம். நாயா உழைக்கிறோம், வெயில கஷ்டப்படுறேன். நாயா உழைச்செல்லாம் பிரயோஜனம் இல்லை. தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஒழுக்கமா உதாரணமா வாழ்ந்தாதான் நம்ம பசங்களை கண்டிக்க முடியும். ஒரு குடும்பம்னா என்னது? குடும்பம்னா லைஃப் தான். லைஃப் தான் அது குடும்பம். நம்ம அப்படியே ரன்னிங் ஆகி போய்கிட்டே இருக்கிறது தான். போட ஒரு துணையா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா மரியாதையோட நல்லபடியா குழந்தைங்களை வளர்த்தாதான் அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம எல்லாம் இந்த உலகத்துல இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. ஒரு விஷயம், உங்க அப்பா பேரு உங்களுக்கு தெரியும்ல? தாத்தா பேரு, தாத்தாவோட அப்பா பேரு, அவ்வளவுதான். அந்த ஜெனரேஷன் அடுத்த 2 ஜெனரேஷனோட நம்ம மறந்துடுவாங்க. நம்ம இருக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல. எப்படி இருக்கணும்? பிரயோஜனம் அது ஒன்று சாதிக்கணும் வாழ்க்கையில. அது நம்ம கிட்ட இல்லையே. நம்ம நல்லபடியா நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறது கிஃப்ட். பசங்க அவங்கள நல்லபடியா வளர்த்தாலே நம்ம சாதனை தான். அதுவும் கரெக்டாக போய்கிட்டு தான் இருக்கிறோம். சின்னவன் தான் நம்ம எல்லை மீறி போயிட்டு இருக்கிறோம். இருக்கு வீட்டுல. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஏன் உங்க வைஃப் இவ்வளோ அன்ஹாப்பியா இருக்காங்க, வருத்தமா இருக்காங்க? வருத்தமா இருக்காங்கன்னா பசங்க அவங்க கொஞ்சம் பேட் வாய்ஸ் அதிகமாக பேசுறவங்க. யாரு? என் ஒய்ஃப். அப்படியா? ஆமா. அது பசங்க இப்போ கூட இந்த பெரிய பையங்க தான் இருக்கிறான், வெளியே இருக்கிறாப்புலன்னு வரேன் பாப்பா நான் சொல்லவா. அவங்க பேட் வாய்ஸ் பேசாமல் இங்கே சண்டையே கிடையாது எங்கள் வீட்டில். பசங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா? என்னமா மெயின் அதுதான் மேடம். அதுக்கு நீங்க 2 பேரும் ஒத்துமையா வாழணும்ல. நாங்கள் ஒத்துமையாக தான் மேடம் இருந்தோம். அது ஒரு அதுதான் அந்த பேட் வாய்ஸ் தான் மேடம். வேற என்ன சொல்லட்டுமா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? நிவேதா. இந்த பசங்க அந்த வயசு வராங்கல்ல, ஒரு 13 வயசுலேருந்து ஒரு 25 வயசு, இப்போல்லாம் 30 வயசு வரக்கூட ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி அவங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் தானே எங்களை உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க, உங்கள் கடமை நீங்கள் செய்கிறீங்க, அதுக்காக நாங்கள் கட்டுப்படலாம் வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வயசில் மூத்தவங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்யணும்னு இல்லை. அப்படிதான் இருக்காங்க பசங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். பெரியவங்க அம்மா பேச்சை கல்றா போடான்னு வைக்கணும். இவரு அவங்க கேட்கணும், ஏடா அம்மா பேச்சு 1000 பேசிருந்தா நீ தட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மா பசங்களை திட்டும் போது நீங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க அம்மா கிடக்குறாடா அவ கத்தினா கத்துட்டேன் சொன்னீங்கன்னா அப்புறம் அவங்கள மதிக்க மாட்டாங்க. இப்படி அம்மாவை மதிக்கிறோம், தங்கச்சி மதிச்சு இது வச்சிருக்கிறோம், அது மாதிரி தான் அவங்க அம்மாவே மதிக்கிறோம் தான் சொல்லிட்டு இருக்கிறோம் மேடம். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்லுங்க. பேசுறாரு மேடம். அவர் இப்போ இங்க உண்மையை சொல்றேன்ட்டு போய் சொல்லிட்டு இருக்காரு மேடம். ஐயா, நீங்களும் லோகநாயகியும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? சரி மேடம், ரொம்ப நன்றி மேடம். நல்ல வயசு கூட்டா போதும். என்னெல்லாம் பேட் வேர்ட்ஸ் இல்ல மேடம், நான் இவர் திட்டினாதான் நான் திட்டுவேன். என்ன பேட் வேர்ட்ஸ் பேசு? நான் கூலா தானே கேட்டேன், ஜோக்கா தானே கேட்டேன். அப்படி இல்ல மேடம், இவர் என்ன திட்டினார்னா நான் திட்டுவேன் மேடம். அவர் திட்டாம நான் திட்டுவேன். என்ன பேட் வேர்ட்ஸ்? இதுக்கு பேர் தான் உண்மையை சொல்றதுதான் மேடம் நான் பேசுறது. இல்ல இந்த மேடம் கேட்டுக்கிறேன், இந்த உண்மையை சொல்லதான். ஆமா, நான் உண்மையதான் இது பேரா உண்மைதான். எது உண்மை? அவரு ஃபர்ஸ்ட் யார் வாயை திறப்பாங்க வீட்ல? அவர்தான் மேடம் தண்ணி போட்டு வந்தானே என்ன பேசணும்னு தெரியாம கட 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 கடன்னு பேசி திட்டிடுவாரு மேடம் பயங்கரமா. எனக்கு அது நானா அது புழுங்கி நானா அழுது நானா பண்ணி தான் மேடம். அதுக்கப்புறம் அவரை திட்டாரு, திருப்பி விட மாட்டாரு என்ன மேடம். அந்த நாளைக்கு எனக்கு 40 வயசு மேடம். சண்டை போடுற விஷயம் நிறைய வந்தது. அவர் குடிச்சிட்டு இப்போ பகல்லையும் தெரியாம ராவுலையும் தெரியாம குடிதான் மேடம், ஃபுல் குடிதான் மேடம். ஆனா சாப்பிடுறதும் உண்டு, சாப்பிடவும் செய்வார் மேடம். நான் வேலைக்கு இப்போ பைசா கேளுங்க, அவர் 100 ரூபாய் தான் வீட்டு செலவு கொடுப்பாரு. அது இப்போ சில நேரம் கொடுக்கறது கிடையாது. இதுதான் காலியாக இப்போது இங்கே விலைவாசி ஏற்றி போடுறேன். அப்புறம் நான் ஹோட்டலில் சாப்பிடுவேன். அப்புறம் இது குடிக்கிறீங்க? ஹோட்டலில் சாப்பிடுவேன். இந்த சரக்கு சாப்பிட்றது அவங்க தான் போய் சம்பாதிச்சதெல்லாம் கடையில் கொண்டு போய் குடிப்பீங்க, வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுவீங்க. அவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது, திருப்பி பேசக்கூடாது. அவங்க எதுவும் செய்யல மேடம், அம்மா தான் மேடம் செஞ்சாங்க. நான் கூட 10 வருஷமா உழைக்கல மேடம். அதுக்கப்புறம் தான் மேடம் பசங்க வளர நம்மளும் சிலிண்டர் வாங்கணும், அரிசி வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், பொருளாதாரம் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. அம்மா செஞ்சாலும் மாமியார் செஞ்சாங்க? எங்க அம்மா செஞ்சாங்க மேடம். எங்க அம்மா மாமியார் வீடு கொடுத்தாங்க, அம்மா மத்ததெல்லாம் பண்ணாங்க. இவரும் வேலைக்கு போல, வேலைக்கு போல. அன்னைக்கு துரத்தி விட்டு இருக்கணும், பையனாவது பொண்ணாவது வெளியே போய் படிச்சங்கடான்னு. அன்னைக்கு அப்படின்னா நடந்திருக்கும்.
நல்லா ஆனா சொகுசா அவங்க இப்படி வளர்ந்துட்டீங்க. இருக்கிறது காரணம் அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் தான். ஆமா, சொகுசாலாம் கஷ்டப்பட்டு நல்லா வளர்ந்தவன் தான். எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு கூலி வாங்குவீங்க? இடத்த பொறுத்து மேக்சிமம் 800 ரூபா 900 ரூபா 800 900 ரூபாய் 700 ரூபாய்க்கு தண்ணி, 100 ரூபாய்க்கு சாப்பாடு, 100 ரூபாய் வீட்டுக்கு. அவங்க 3 பேர் எப்படி சாப்பிடுவாங்க? நாங்கள் 2 பேர் தான் மேடம் சாப்பிட்றோம். அம்மா தான் பசங்க வந்து அம்மா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மாக்கு என்ன வயசு? அம்மாவுக்கு 62 வயசு ஆகுது. உங்களுக்கு 63 வயசு. எனக்கு 46. கஷ்டம். லைஃப் டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு பொண்டாட்டி வேண்டாமா? பொண்டாட்டி வேணும்னா இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தணும். ரொம்ப அடி மேடம், பயங்கரமா அடிக்கிறாங்க மேடம். என்ன அடிக்கிறீங்களா அவங்கள? ரொம்ப பேசும்போது தான் மேடம் அடிப்பேன். அப்புறம் கொஞ்சம் மாட்டிட்டு போயிடுவேன் வெளியே. சரி அவங்க கொஞ்ச நேரம் பண்ணுவீங்க? வாங்கி தான் ஆகணும் மேடம். அதுக்கு என்ன பண்ணுறது? பொண்டாட்டி தானே அடிக்கிறாங்க. அவங்க பேட் வாய்ஸ் பேசணும். கிடையாது. இல்லை மேடம், சாரி, உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அவளை அடிக்கிறதுக்கு. அடிக்கிறது கூட மேடம் பேட் வாய்ஸ் ரொம்ப போய்கிட்டே இருந்தால் தான் மேடம் அடிப்பாங்க. இப்போ கூட இந்த சண்டை கூட எதனால ரேஷன் கடைக்கு போய் ரேஷன்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு அவங்க பாட்டும் கண்ணா நசியமாக பேச போய் தான் அந்த சண்டை. நான் வாங்கிட்டு கடைக்கு போய் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. சண்டை மெயினாக ஆரம்பிச்சதே சின்ன பையனை பேச போய் தான் அந்த சண்டையே வந்தது. அவரு பண்ண தப்பு ஃபுல்லாவே டோட்டலி மறைச்சிட்டார் மேடம். எதுவுமே அவர் ஓப்பனாகவே பேசல மேடம். அவர் வந்து நவம்பர் 18ஆம் தேதி அவங்க அம்மாவும் அவங்க அண்ணாவும் டெத்துன்னு சொல்லிட்டு ஊர் சைடு போயிட்டாங்க மேடம். இவர் அன்னைக்கு நைட்டு பசங்களோட தான் இவர் படுத்திருக்காரு மேடம். நாங்கள் வந்து மேலே இருக்கோம், பசங்க கீழே இருக்காங்க மேடம். இவர் எங்கள் கூட தான் இருப்பார். ஆனால் இவர் என் கூட படுக்கவே இல்லை மேடம். நான் புரிஞ்சுட்டேன். காலையில் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், டயர்டில் பத்து தூங்கினால இவர் பேசிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து படுப்பாருன்னு பார்த்தேன். இவர் என் கூட வந்து படுக்கல மேடம். அதனால சரி நான் காலையிலேயே 4:30 மணிக்கு எழுந்தேன் மேடம். எழுந்து பார்த்தா இவர் என் கூட அந்த நாங்கள் படுக்கிற இடத்துல இவர் இல்லை மேடம். நான் இவர் ஆளை காணும்னு சொல்லி பார்க்கும்போது சரி எப்படியோ கீழே பசங்க கூட தான் இருப்பார், அம்மா வேற இல்லை, அதனால பசங்க கூட தான் இருப்பார். நான் கம்முன்னு விட்டுட்டேன் மேடம். நான் இவர் மறுநாள் வந்து நைட்டு வந்து நான் திருப்பி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இவர் டிஃபன் வாங்கி தரேன்னு சொன்னார் மேடம். வீட்டில் நீ செய்ய வேண்டாம், நான் டிஃபன் வாங்கி தரேன் சொன்னார் மேடம். இவர் பரோட்டா வாங்கிட்டு வந்தார், சாப்பிட்டோம் மேடம். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நைட்டு 9 மணிக்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன், நீ என்கிட்ட சண்டை போட போகிற, நீ என்கிட்ட இப்படி பேச போகிற அப்படின்னு இவர் என்கிட்ட சொன்னார் மேடம். இது 4 வாட்டி சொன்னார் மேடம். எனக்கு புரியவே இல்லை. ஆனால் இவர் குடிச்சிட்டு பேசினாலும் கம்முனும் இருந்தேன். இவருக்கு அது விடாமல் சொல்லிகிட்டே இருந்தால சரி சொல்லுங்கள், நீங்கள் என்ன தான் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் அப்படின்னு அது சொல்லிகிட்டே இருக்கீங்க. கேட்கும்போது இவர் அப்போ தான் மேடம் சொல்கிறாரு, சின்ன பையன் நான் நேற்று நைட்டு மறுநாள் நைட்டு இவர் கூட இருந்தார்ல மேடம், 1:30 மணிக்கு வாமிட் எடுத்தான், அவன் அப்படி வாமிட் எடுத்தான், நான் தான் கூட இருந்தேன், நான் பார்த்தேன், நான் கூட குடிச்சவன் கூட இப்போ இருப்பேன், உயிரோட இருப்பேன் போல இருக்கு, அவன் இப்போ இருக்க மாட்டான், அவன் போட்டுட்டு உள்ளே வந்து ரொம்ப இதாக இருக்கு, அவன் போயிடுவான் அப்படின்னு இவர் சொன்னார் மேடம். என்கிட்டையும் சொன்னதும் இல்லாமல் அப்பாவுக்கு நான் ஃபோன் போட்டு நான் சொன்னேன்னா என்கிட்டேருந்து ஃபோன் வாங்கி அப்பாக்கிட்டையும் சொன்னார் மேடம். இதுமாரி உங்கள் பேரன் தவற போகிறான், அவன் இருக்க மாட்டான், நீங்கள் வாங்கன்னு கூட சொல்ல முடியாது, போக போகிறான், எங்களை விட்டு போக போகிறான்னு தான் இவர் சொன்னார் மேடம். இப்போ இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் எப்படி மேடம் எனக்கு இருக்கும்? கனகராஜ் ரத்த வாந்தி எடுத்தானா? அவன் உடம்பு கெட்டு போச்சு மேடம், குடல். அது எப்படின்னு காரணம் இவர் தான் மேடம். சேராத ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து செய்யறதுக்கு எல்லாம் இவருக்கு இந்த குடிக்கவும் கற்றுக் கொடுத்தது இவர் தான் மேடம். காசு கொடுக்குறது தானே. அப்போ எப்போ கொடுத்தாலும் நான் கேள்விப்பட்ட சண்டை போடுவேன், கேட்பேன் மேடம். கேளுங்க மேடம், நான் கேட்பேன், நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க, நம்மளுக்கு ஏற்று நல்லா படிக்கிற பையனா நம்மக்கிட்ட இருந்தா நீங்கள் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, சாப்பிடுங்க, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். நம்ம எப்படி அப்பா அம்மாவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருந்து வளர்ந்து வந்தோம் அந்த மாதிரி தான் நம்ம கையில் வச்சுக்கணும். நீங்கள் ஏங்க காசு இல்லை, எங்கள் அப்பா அம்மாலாம் கொடுக்குறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் பையனுக்கு நான் கொடுக்க தான் செய்வேன். நான் அவன் கேட்குறப்பெல்லாம் எனக்கு கூட அதாவது 100 ரூபாய் தவிர 1 ரூபாய் தரமாட்டார் மேடம். ஆனால் அவனுக்கு இப்போ 200 ரூபாய் கேட்டாலும் தூக்கி தருவார் மேடம், 300 ரூபாய் கேட்டாலும் தூக்கி தருவார், 500 ரூபாய் கேட்டாலும் தூக்கி தருவார் மேடம் அவர். எனக்கு அதனால தான் வீட்டில் சில டைம் இப்போ அதிகமாக சண்டை வருது அதுதான் மேடம். சில டைம் இப்போது ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு சண்டை போடுறது, அடிக்கிறது என்ன ரொம்பவே பண்ணுறாரு மேடம். என்னாச்சு உங்கள் பையனுக்கு குடல் கட்டு போச்சு சொல்கிறீங்க? அவன் உடம்பு உருகிடுச்சு மேடம். இப்போ கூட இந்த காலையில் மாத்திரை வாங்கி போட்டு தான் வந்துருக்கு. டாக்டர் கூட்டிகிட்டு போகலையா? டாக்டர் செக் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆள் உருகி போய்கிட்டே இருக்கிறான், அப்படியே எலும்பு இப்படி ஆகிடும், இப்படி இருந்த ஆள் இப்படி ஆகிடும். அவருக்கு எல்லாம் தெரியும் மேடம். என்ன மருந்து வாங்கி கொடுக்குறாங்க? மெடிசன் அம்மா தான் கூட்டு போய் டாக்டர் இது பண்ணி பார்த்தோம். குடல் இந்த தொக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி ஜீர்ணம் ஆகாமல் இருக்குது, இந்த சதையை பிடிக்க மாட்டுது, சரியாக சாப்பிட மாட்டேறான். சாப்பிட்டாலும் அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரத்தில் அது வாமிட்டு எடுத்துடுறான். சாப்பிட்றது 2 இட்லி நம்ம சாப்பிட்றான். எங்கள் தாத்தா சாப்பிட்ற மாதிரி. அவர் 100 வயசு ஆள், அவரும் அந்த 2 இட்லி தான் சாப்பிட்றாரு. இவன் 18 வயசு பையனும் அந்த 2 இட்லி தான் சாப்பிட்றான். ஆள் அப்படி உருகிட்டான். அவர்கிட்ட இந்த பிரிச்சு என் பையனை மட்டும் சின்ன பார்த்து கொடுங்க மேடம்.
நான் அவனுக்காக தான் மேடம் நான் வந்திருக்கிறேன். ரொம்ப பண்ணுறதே அவர் தான் மேடம். எனக்கு அவன் மேலே கொஞ்சம் பார்க்கணும் இருக்கு மேடம். உங்கள் பையனுக்கு ஃபோன் போட சொல்லலாமா? ஃபோன் பண்ண சொல்லுங்கள். என்ன பேர்? ரஞ்சன் மேடம். பெரியவன் பேர், சின்னவன் பேர் ராகவன். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ரஞ்சன். ஆ ரஞ்சன், நான் தான்ப்பா கலைஞர் டிவிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. உங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. 2 பேரும் அவங்க பக்கத்து சொல்கிறாங்க. என்னப்பா பிரச்சனை? உங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீங்கள் அம்மா வேண்டாம் சொல்கிறீங்க, அம்மாவை பார்க்கறது இல்லைன்னு. என்னப்பா பிரச்சனை? ஒன்றும் இல்லை மேம். ஏன்னா பெத்த உடனே ஒரு 2 வருஷம் வச்சுட்டு பாட்டிக்கிட்ட விட்டாங்க, சொத்து வேணும் சொத்து வேணும்ன்ட்டு. அது எப்படியா இருந்தாலும் அவங்க போகும்போது எங்ககிட்ட கொடுத்துட்டு தான் போக போறாங்க. அவங்க தராம போக போறது கிடையாது. இப்பவே எனக்கு சொத்து வேணும், எனக்கு இப்பவே சொத்து வேணும், அவங்களுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லணும்ல. அவங்கள போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டுக்கு தங்கச்சி ஒண்ணு இருக்காங்க. வாழை வெட்டியாம வந்துட்டாங்க இந்த வீட்டுக்கு. அவங்க இங்க இருந்தா அவங்க பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. இப்ப அவங்களும் மாசமா இருக்கன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாங்க. அந்த புள்ளைய போய் கரிச்சு கொட்டுறாங்க. வயிற்றுல இருக்கிற புள்ளைய நாசமா போன என் குடியை கெடுக்க வந்துட்டாங்க. அவன் என்ன பண்ண முடியும்? அவன் மாசமா இருக்கா, அவங்க அம்மா வீட்டுல இருக்கா. அது அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க மேம். நாங்க எது சொன்னாலுமே எங்களே திட்டுறாங்க, சொத்து வேணும்ன்றாங்க. எங்களெல்லாம் தேவையில்லைன்னு தான் மேம் சொல்றாங்க. அவங்க எங்க மீடியா வந்திருக்கனால அவங்க சொல்றாங்க வேணும்ன்ட்டு. அவங்க இப்ப தூக்கி போட்டாங்க, என்னெல்லாம் தேவையில்லைன்ட்டு. இப்போ நான் இப்போ காலேஜ் முடிக்க போறேன் மேம், இன்னொரு 4 மந்த்ல. அந்த காசு வந்தா அவங்க அதை வச்சு அப்படி கூட அவங்க வீட்டு ரிலேஷன் கொடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க சேஃப்டியே வைக்க மாட்டேன்றாங்க மேம். ரஞ்சன், ஒரு அம்மா அப்படி பசங்க வேண்டான்னு நினைப்பாங்களா? அப்படி நினைக்க மாட்டேன் மேம். ஆனா இவங்க அப்படி நினைக்கிறாங்க மேம். நான் என்ன மேம் பண்றது? சரி, உங்க அப்பா ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிக்கிறாராம். 700 ரூபாய்க்கு குடிக்கிறார், 100 ரூபாய் தான் அம்மாக்கு கொடுக்குறாருன்னு அவரே சொல்றாரு. ஆமா மேம், எங்க அப்பா மேல தப்பு இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன் மேம். அப்ப அம்மாக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும் தம்பி? அது இருக்கட்டும் மேம். இந்த காலத்துல வந்து அப்பா இல்லைனாலும் பேரண்டிங்கா மதரா எவ்வளவு உழைச்சு சம்பாதிக்கிறாங்க மேம், அப்பா காசு இல்லாம. உங்க அம்மாவும் சம்பாதிக்கிறாங்களே தம்பி? சம்பாதிக்கிறாங்க மேம். 10 வருஷமா சம்பாதிக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் எங்களுக்குன்னு ஒண்ணு சேர்த்தது கிடையாது. எங்களுக்கு கூட விடுங்க, அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டிக்குன்னு 1 ரூபாய் கூட சேர்த்தது கிடையாது. ஏன்னா அந்த சம்பாதிக்கிறது வீட்டு செலவுக்கே சரியா போயிடுமேப்பா. அவங்க அப்பா கொடுக்கறது இல்லையே மேம். அப்பா கொடுக்கறதா இல்லைன்னு பரவாயில்ல மேம். அவங்க 10,000 15,000 வாங்குறாங்க மேம். அது குடும்பத்தை அழகா ஓட்டலாம் மேம், சேஃப்டி பண்ணி வச்சு. ஏன்பா உங்க அம்மா வேற யாருக்காவது கொடுக்குறாங்களா? அது வெளி தொடர்பு நிறைய இருந்துச்சு மேம். அது ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன தொடர்பு? அது வெளியில ஒரு ஆட்டோ கார் வச்சிருந்தாங்க. என்னது? அதுக்கப்புறம் அது நாங்களா தான் திக்கி எடுத்து கொடுத்தோம். பேசணுமோ அதை பேச மாட்டோம், எது தேவையில்லாத பேசிக்கிறாங்க. முடிஞ்சு போன விஷயம். இது யார் உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தது? இது யாருமே சொல்லி தரல, இது ரியலாவே நானே பார்த்தது மேம். இன்னொன்னு சொல்லட்டுமா? உங்க அப்பா டெய்லி கொடுப்பேன்னு சொல்றாரு. ஒரு பெண்ணுக்கு ஒரு நட்பு வேணும், ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு துணையா இருக்கணும். அது இல்லாம இருக்கும்போது வெளியில ஒரு உறவு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிருக்கலாம், எனக்கு தெரியாது. அது ஆயிருக்கலாம், ஒன்றும் இல்லை. ஏன் அப்படி சொல்றாரு அவரு? அவனா தான் மேடம் சொல்றான். அவங்க அது மாதிரி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க மேடம். மாமியார் இவங்களும் எல்லாம் பேசி இதுமாதிரி பண்ணியிருக்காங்க மேடம். இது என்னது ஆட்டோக்காரர் எல்லாம் சொல்றாங்க? அதெல்லாம் மேடம் வீட்டாண்ட இருக்கிறது. அது ஒரு வக்கீல் ஆட்டோ டிரைவர் தம்பி தான். அவனும் சவாரி போகிறது கூட அவனை தான் கூட்டு வந்து பண்ணுவான். அவங்ககிட்ட போய் இவங்க என்னன்னா அந்த வக்கீல் இது எப்படி பண்ணணும், பேஸ் பண்ணுறது, வீட்டு இது பண்ணுறது, சொத்துக்காக இது அவங்க பண்ண உடனே அவங்க வீட்டில் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க பையனோட அம்மா அப்பா இவங்களுக்கு தான் இதுதான் காரணம் இந்த பொண்ணுன்ட்டு. அப்போ இவங்களே தான் ஸ்டேஷனில் போய் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தாங்க. உங்க அம்மா மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா? சத்தியமா இல்லை மேம். அவங்க என்னை விட்டாங்க மேம். 17 வருஷமே தூக்கி விசிறு அடிச்சிட்டாங்க மேம். சொத்து கோசம் அவங்க புள்ளதான் பெரும் சொத்து அப்படின்றது அவங்களுக்கு தெரியல மேம். சொத்துக்காக உங்களை விசிற அடிச்சானா உங்களை விசிற அடிச்சதுனால அவங்களுக்கு எப்படி சொத்து வரும்? ஆமா மேம். இப்ப அந்த பிள்ளைக்கு சொத்து தராங்கன்னா அவங்க அம்மா வீட்டு சொத்து கொடுத்தாச்சு, அவ தனியா இருக்கா. எங்க உள்ள சொத்து நான் வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு தர போறாங்க, தராம போறது அவங்க கிடையாது. இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா அதுக்கும் உங்க அம்மா உங்களை பாக்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா மேம். இப்ப எங்க அம்மா கிட்ட இருந்து சொத்து வராதா மேம். அப்ப அந்த பாட்டியா கிட்ட இருந்தா சொத்து வந்துடும், புடிங்கிட்டு வந்துருவோம் அப்படின்றது அவங்களோட மெயின் மேம். சோ உங்களை பாட்டி கூட விட்டுட்டாங்களா? ஆமா மேம். இப்ப பாட்டி தான் மேம் என்ன இப்போ வரைக்குமே அவங்க தான் மேம் செலவு பண்ணி என்னை படிக்க வச்சிருக்காங்க. சின்ன தம்பியும் அவங்க தான் படிக்க வச்சிருக்காங்க. இவங்க 1 ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணதே கிடையாது மேம்.
நான் இப்ப எந்த காலேஜ்ல படிக்கிறேன், என்ன டிகிரி படிக்கிறேன், என்ன பண்ண போறேன்றது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மேம். பெற்றவங்களுக்கு பாட்டிக்கு தான் மட்டும் மேம் தெரியும். நீ என்னைக்கு என்கிட்ட வந்திருக்க அம்மா நீ பேசியிருக்க சொல்லு. நீ ஏன் இவ்வளோ பேசுற? நான் சொத்துக்காகவா விட்டு வச்சேன்? இல்லை நான் சொத்துக்காகவா ஒன்று அப்படி பண்றேன்? அது சொல்லு. ஏண்டா நீயா போயிட்டு அவங்க சொல்லி கொடுத்தது நீ இப்படி பேசுனா அப்புறம் நான் எப்படியா போடுவேன்? நீ எப்படிப்பா பேசுற? நீ எப்படி பேசுற? நீ இல்ல நீ எப்படி பேசுற? சோறு வாங்கிட்டு வான்ட்டு நான் எங்கப்பா அனுப்பிச்சேன்? நீங்க தானப்பா போனீங்க. உங்க பாட்டி சொன்னது நீங்க தானப்பா செஞ்சீங்க. சொல்லு பாப்பா, உண்மையை மட்டும் பேசணும். உண்மையதான்ப்பா பேசுறேன். நான் அனுப்பவே இல்லையே. நான் தரமாட்டேன். இப்ப கூட உனக்கு சாப்பாடு பண்ண உனக்கு சொல்லவே இல்லையப்பா. நீ வாப்பான்னு தானே உனக்கு கூப்பிடுற. நீ தானே வரமாட்டேன். நீ பிடிவாதமா இருக்கிற. அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பிச்சை எடுக்கலான்றதுக்கு உன் பிளான். எனக்கு அந்த அளவு உணர்பாடு எனக்கு கிடையாது. புரிஞ்சுக்கவே இல்லை மேடம். அவன் நான் தப்பா பேசுறாங்க. கன்வென்ஸ் அந்த அளவுக்கு சின்ன பையன் பண்ணிட்டு வந்தாங்களா மேடம்? அன்னைக்கு நைட்டு சண்டை நடந்து மறுநாள் காலையில் இவங்க தான் சொன்னாங்க பெரிய பையனை கூப்பிடுங்க. பேசின வீடியோலாம் நான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுவேன் மேம். என்னால் இப்போதைக்கு எனக்கு உடம்பு ரொம்ப தலைவலினால எக்ஸாம் முடிச்சு வந்திருக்கேன் மேம். சரி, இந்த சிச்சுவேஷன் மாறணும்னா என்ன பண்ணணும் தம்பி? அவங்க கொஞ்ச நாளைக்கு அவங்க பெற்றவங்க வீட்டில் இருக்கணும் மேம். ஏன்னா எனக்கு அவங்க அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க மேம். எனக்கு என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க தம்பி? ஆமா மேம், எனக்கு இந்த எக்ஸாம் அப்போல எனக்கு சண்டை போடுறது, எக்ஸாம் எழுத விடாம ஆக்குறது, எனக்கு இந்தியாவும் கூட ஒரே தலைவலியா இருக்கு மேம். அவங்க பார்த்து அவங்க வேலை பார்த்தா நான் என் வேலையை பார்த்தா அப்படியே கம்பேர்மெண்டிங் ஆயிடுவேன் மேம். அவங்க நோயின்றாங்க மேம். சரி, கொஞ்ச நாளைக்கு இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம இருந்தா அப்புறம் சரியாகும்னு நினைக்கிறீங்களா? எஸ் மேம். அவங்க கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்தா எனக்கு கொஞ்சம் ஒரு மைண்ட் தெளிவாக ஒரு கம்ப்ளீட்மெண்ட் ஆகுவேன் மேம். உங்க தம்பி எப்படி இருக்காரு? அவனும் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு தான் மேம் இருக்கான். என்ன அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சொல்றாங்க உங்க அப்பா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேம். சும்மா வாமிட் எடுப்பான், அவ்வளோதான் மேம். அந்த வெளி ஃபுட் அவனுக்கு ஒத்துக்காது மேம். இவன் நல்லா போய் பேசுறான் மேம். நல்லா போய் பேசுறான். ஒன்று கூட அவன் சொன்னதுல உண்மையே இல்லை மேம். நல்லா பயங்கரமாக போய் பேசுறான் மேம். நான் சோறு போடல தான் சொல்கிறேன் மேம். நான் இல்லைன்னு சொல்ல. நான் எனக்கு வருமானம் பத்தாதனால தான் நான் பசங்களை படிக்கவும் செய்யணும், அவங்க அங்கே இருக்கணும் பார்க்கணும் அவங்களோன்றதான் மேம் நான் விட்டதே உண்மையான காரணமே. எனக்கு அந்த அளவுக்கு இவருக்கு எனக்கு காசு தந்து எனக்கு வருமான சாப்பாடு இருந்ததுன்னா நான் அவங்களை விட்டுருக்கவே மாட்டேன் மேடம். நான் அதேமாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னா எப்போவும் அவங்களுக்கு எனக்கு பக்கம் பிடிச்சிருப்பேன் மேடம். நான் என்ன ஆனாலும் நான் பிடிச்சி நான் செஞ்சுருப்பேன் மேடம். நான் வச்சுருப்பேன் மேடம். நான் இவங்க எந்த அளவுக்கு செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம் எனக்கு. சரி ரஞ்சன், நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள். ஓகே மேம்? எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் மேம். நாங்க இருக்கிற ரூம் இருக்கு. அவங்க ரூமை காலி பண்ணி அவங்க அப்பா வீட்டுலயே அவங்க செட்டில் ஆயிடலாம் மேம் கொஞ்ச நாளைக்கு. எனக்கு கொஞ்சம் இதான் மேம் எங்க மாமியாரோட பிளான், உங்களோட பிளான் மேடம். கரெக்டா பையனை வச்சு பேச வைக்கிறாங்க மாட்டேன்றாங்க மேம். பையனை வச்சு பேச வைக்கிறாங்க மேம். அவங்க பேசாம பிளான் பண்ணி பேசி இவங்க கவுக்கணும்ட்டு அழகா பேசி அழகா இப்ப பேச வச்சு. உங்க அம்மா அவங்க அந்த வீட்டுல இருந்து போனோன்னு எப்படிமா நீங்க சொல்ல முடியும்? அதுதானே அவங்க வீடு. மேம் நாங்க சொல்லல மேம். அவங்க தங்கச்சி தான் மேம் சொன்னாங்க, நீங்க இங்கே இருந்து போய் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க அக்காவை சாகிற வரைக்கும் பாத்துக்க முடியும், நீங்க ஒன்னும் கிழிக்க தேவையில்லை, நாங்களே கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் மேம் வாய் விட்டாங்க. அது கோவத்துல ஆதங்கத்துல பண்ணது மேடம். எங்க தங்கச்சி பேசுனது. ஒரு நிமிஷம். நேற்று பிறந்த பையன் இவ்வளோ தூரம் பேசும்போது அவங்கள பெற்று வளர்த்ததுலேருந்து நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் மேம். சின்ன இவ்வளோ வயசுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன் அவனை. இவ்வளோ தூரம் பேச விட்டு இப்போ அவங்க இருக்கிற வீடு அதுதான். அந்த வீடை காலி பண்ணிவிட்டு எங்கே போவாங்க? இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிட்டா நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம். ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அவனை. இவ்வளோ தூரம் பேசுகிறால மேம். அப்போ எங்கள் அப்பா ஒழுங்கா இல்லை, எங்கள் அம்மா ஒழுங்கா இல்லை, ரெண்டு பேரும் ஒழுங்கா என்னை வாழ வச்சு கொடுங்கன்னு அதை பேச மாட்டேங்கிறானே. காலி பண்ணி போக சொல்கிறேன் எதுக்கு? இந்த கம்பை கொலை பண்ணணும்னு நினைச்சது கொம்பு மேம். இது யாரை எடுத்திருக்காங்க? அது பாப்பா தான் மேடம். வீட்டில் இருந்த கம்பு என் பொண்ணு வந்து எடுத்தது மேம் அன்னைக்கு. அதை வச்சு கூட 2 அடி அடிச்சிருந்தா என்ன கறி மேம்? சண்டை போட்டா வெறி வந்துச்சுன்னா சைக்கோ மாதிரி ஆயிடுறாரு மேம். கட்டியும் எடுப்பார் மேடம். இவரு கட்டி எடுத்து எல்லாம் பண்ண நினைப்பார் மேடம். கழுத்தை பிடிச்சி செவத்தோரம் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிப்பாரு. இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறானே, இவங்க இல்லைன்னா இந்த பிறந்தது எப்படி, எங்கள் பெரியம்மா கொண்டு வந்து போடலைன்னா இவன் வளர்ந்தது எப்படி? இன்னைக்கு 15 வருஷமா அந்த பாட்டி சொல்கிறேன். அது இப்போ இருக்கிற ரூமை போய் பார்த்துட்டு பேசுங்க. அதனால தான் அந்த ரூம் எனக்கு வேணும், இப்போ அக்கா இருக்கிற வீடுன்னு எனக்கு வேணும்னு கேட்குறான். அது எப்படி? அது மட்டும் உனக்கு வேணும்னு யார் ரைட்ஸ் கொடுத்தது? நீ உன்னை பெற்று நீ இவ்வளோ தூரம் வளர்ந்ததுனால தான் நீ இந்த உரிமை கேட்குற மேம். பேசலாமா? சொல்லுங்க.
இல்ல இந்த ரைட்ஸ் யார் எனக்கு கொடுத்ததுன்னா அவங்க எனக்கு எங்க பெற்ற பாட்டு ஏன்னா இந்த இடம் அவங்களோடது தானே, இவங்களோடது கிடையாது இல்ல. அந்த இடத்துல உங்க அம்மா வந்து வாழ்ந்ததுனாலதான் தம்பி நீ வந்த, என்னோடதும் கிடையாது நானும் சொல்லல, நான் என்னோடதும் நான் சொல்லல மேம். இல்லங்க அந்த இடத்துல வந்து எங்க அக்காவை கட்டி கொடுத்து எங்க அக்கா வாழ்ந்து, நான் சொல்றது கேளு, அந்த இடத்துல நான் சொல்றேன் நீ கேளுடா. தலையிறது எங்க அப்பாவோட எங்களோட எங்க பாட்டியோடது மேம். உங்க அப்பாவும் எங்க அக்காவும் இல்லன்னா இந்த இடத்துக்கு நீ கிடையாது ஃபர்ஸ்ட். தலையிறீங்க. ஆமா அத முதல்ல புடி நீ எதுக்கு தலையிடுறன்னு என்னைதான் மேம் அன்னில இருந்து நான் வந்து இடையில ஒரு தடவை வந்துட்டு போனேன் மேம். என் பொண்ணு ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கும் போது இப்ப ரீசெண்டா வந்துட்டு போனேன், ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு போய் இந்த அளவுக்கு பேசினதுலதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இவளுக்கு இந்த அளவுக்கு வர்றதுக்கு தைரியம் கிடையாது இவளுக்கு. ஒண்ணு இல்ல மேம், எங்க அம்மா கிட்ட இப்ப 2 லட்சம் ரூபாய் காசு வரப்போகுது மேம். அது எப்படி புடிங்க இவங்களை சீரழிக்கலான்றது பிளான் மேம், இவங்களோட குறிக்கோள். யாரோட குறிக்கோள் தம்பி? உங்களோட குறிக்கோள். நான் ஓப்பனா சொல்லிடுறேன், நான் நேர்ல என்ன சொல்லியிருப்பேன். நான் இப்ப நான் வந்து என் பொண்ணுக்கு இன்னைக்கு வரைக்கும் செலவழிச்ச காசு, என் பையனுக்கு செலவழிச்ச காசு, என் பொண்ணுக்கு செலவழிச்ச காசு எவ்வளவு நான் செலவழிச்சிருக்கேன். எங்க அக்கா கிட்ட இருந்து வாங்கி செலவழிக்கணும்னு அப்படி ஒன்னும் அவசியம் இல்லை எனக்கு. அவ என்ன வேலை பாக்குறான்னு கூட எனக்கு தெரியாது. இவ்வளவு நாள் டச் இல்லாம தான் மேம் நான் இருந்தேன். இப்போ இந்த ரீசெண்டா வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் இதுல இறங்கினேன். நான் உண்மையிலேயே எங்க பாட்டியோட வீடு வேணும் எனக்கு, அந்த ரூமை கொடுத்து நீங்க போங்க. அதை கேக்குறதுக்கு இவனுக்கு எந்த உரிமை இல்லை. எங்க அக்காவுக்கு அப்புறம் தான் மேம் இவனுக்கு உரிமை. அதை கேக்குறதுக்கு இவனுக்கு எந்த உரிமை கிடையாது ஃபர்ஸ்ட். ஏய் நீ எனக்கு வேணும் தானே நான் போராட வந்திருக்கேன். இங்க நீ ஏன் என்ன 4 சவுத்துக்குள்ள வச்சு நீ வச்சு பேசிருந்தா நான் உன்னை கம்ப்ளைண்ட் எடுப்பேன். நான் பேசினேனே நீ வரலையே. நான் பேசினேன் நீ வந்தியா? இல்ல நான் பேசினேன் நீ வந்தியா? எதுக்கு இல்ல நான் பேசினேன் நீ வந்தியா? இல்ல நீ வரல. நீ வாடா நான் சொன்னேன் நீ வந்தியா? நான் நீ பேசினல தங்கச்சி வீட்ல பிரச்சனை பேசினல. அக்கா வேலைக்கு போனது இவங்க அவங்க பாட்டி வளர்த்தது கூப்பிட்டு பேசிருக்கணும். நான் சொன்னேனா இல்லையா? வாப்பா நான் சாப்பாடு போறேன் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னனே இல்லையா? நான் பாத்துக்கிறேன் வான்னு தான் சொன்னேன். நேர்ல வந்து கூப்பிட்டு பேசணும். தங்கச்சி யாரு? நேர்ல வந்து நான் கூப்பிட்டு பேசுறேன் மேம். தம்பி ஒரு நிமிஷம் ரஞ்சன். தங்கச்சி யாரு லோகநாயகி, தேவையில்லாம் உங்க மேல பழி வரும். நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், உங்களுக்கு உங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனை, கண்டிப்பா இதுல தலையிடாதீங்க. உங்க அக்கா கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுங்க. அதெல்லாம நீங்க இறங்கி இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட கோவம் உங்க மேலதான் வருது. மேம் இது வந்து அடிச்சதுன்னு சொன்னாங்கல்ல மேம், அம்மாவை அடிச்சாங்க இப்ப ரீசெண்டான்ட்டு. அன்னைக்கு காலையில கூட இந்த புள்ளையதான் மேம் கடிச்சு கொட்டிருக்காங்க. அதனாலதான் மேம் எங்க அப்பாவே அடிச்சாரு. இல்லைன்னு கேளுங்க மேம், அங்கதானே இருக்காரு. இல்லையே கேளுங்க. அதுக்கோசம் அது கூட கட்டையில அடிக்கல, சும்மா கையில அடிச்சாரு. கட்டையை சும்மா எடுத்து மட்டும் தான் வச்சாரு. இவங்க வந்து எப்பவுமே வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க மேம். ரஞ்சா நீ ரொம்ப பாதிக்கப்படுவ ரஞ்சா, நீ ரொம்ப பாதிக்கப்படுவ ரஞ்சா, நீ ரொம்பவே பாதிக்கப்படுவ. நீ ரொம்பவே நீ அம்மாவை எவ்வளவு உதாசனை பத்தி நீ இவ்வளோ பண்றியோ, என்ன வேண்டான்னு தூக்கி போடுறியோ, ஒரு நாள் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ ரஞ்சா. நீ கண்டிப்பா அம்மா நீ மிஸ் பண்ணலன்னு ஃபீல் பண்ணுவ ரஞ்சா. போட்டுமா நீ எதுக்குமா இந்த மாதிரி அங்க நான் இழுத்துட்டு போயிட்டு அப்படி வச்சிருக்க? நீ வீட்டுல பேசிருந்து உனக்கு அதுக்கு நீ வேணும் தாண்டா வந்திருக்கேன். நீ வேணும் என் தம்பி வேணும் தாண்டா நான் இங்க வந்திருக்கேன். உங்க அப்பா வேணும் கூட நான் இங்க வரலடா, நான் போராடிட்டு வரலடா. நீ வேணும், என் பையன் வேணும், நீ சின்ன பையன் வேணும், நீயும் வேணும் தானே நான் போராடி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நானு. வேணும் அப்படின்றது நீ வந்து விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இல்ல விட்டுட்டியா? எனக்கு அப்போ சூழ்நிலை சரியில்லைப்பா. எனக்கு அப்ப என் சூழ்நிலை சரியில்லை அம்மாக்கு. நீ புரிஞ்சுக்கோ, நான் பேசுறத புரிஞ்சுக்க தயவுசெய்து. அம்மாக்கு வந்து இன்னும் சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்கோ. நான் அம்மா அப்பா சரியில்லை, அப்போ நான் அம்மா சூழ்நிலை சரியில்லாம இருந்தேன். எனக்கும் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டும் யாரும் இல்லை, எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லைப்பா. செய்யறதுக்கு தயவுசெய்து நீ புரிஞ்சுக்கோ. நான் அம்மா என்ன சூழ்நிலை நீ அவங்க பேசுனது அவ்வளோ புரிஞ்சு பேசுறியாப்பா. இன்னைக்கு அம்மாவை புரிஞ்சுக்கப்பா. நீ வேணும்டா நான் இப்ப போராடுறேன். தம்பி வேணும் தான் நான் போராடி வந்திருக்கேன். நான் இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும் எங்க லைஃப்ல. நீ எதுவுமே இல்ல, பிளாங்கா இருக்கியே. நான் காசு இல்லாம அப்ப எப்படிப்பா செய்வேன் நீயே சொல்ல? அப்பா வருமானம் இல்ல, இப்ப நான் தானப்பா சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு நான் 3 வருஷம் வேலைக்கு போறேன். என்ன 3 வருஷம் வேலைக்கு போறேன், 8000 ரூபாய் தான் சேலரி வாங்குறேன். வரது நம்ம 6000 ரூபாய் தான். நான் வச்சு ஓட்டலையா? எனக்கு நகை சீட்டு போட்டிருக்கேன், அது வண்டிக்கு காசு சேர்த்து வச்சிருக்கேன். நீ குடும்பமா இல்லப்பா, நீ குடும்பமா நீ இல்லப்பா. நீ வந்து தனியா இல்லப்பா. நீ வந்து சேமிக்கலாம். நீ கல்யாணம் ஆகி நாளைக்கு நீ உனக்கு 2 பசங்க ஆகி நீ சேமிக்க அப்ப சொல்லுப்பா. நீ நான் அப்பா அம்மா கேக்குறேன், நீ சொல்லுவியா? நான் பாக்குறேன் நானு. நீ என்னப்பா சேமிச்சு வச்சிருக்கேன்னு. இப்போ 4 தானே, அப்ப அவருக்கும் புருஷன் கிடையாது தானே. அந்த அம்மா தனியா தான் ஒருத்தன் சம்பாதிச்சுது. ஏன்பா அவங்க படிச்சாங்க, சம்பாதிக்கிறாங்க, சேஃப்டி பண்ணாங்க. அம்மாக்கு தான் படிக்க தெரியும், உனக்கு தெரியும் இல்லப்பா. நம்ம படிக்கல, ஏன் வருமானம் அவ்வளவுதானப்பா எனக்கு. வீட்டுக்கு கீழே 4 கடை இருக்கு மேம். 4 கடை வருமானமும் இவங்க மாமியார் தான் வாங்குறாங்க. அப்புறம் என்ன? நீங்க ஏன் பேசுறீங்க லோகநாயகி? உங்கள்ட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லுறது,
அதான் அவங்க சொல்றாங்கல்ல, அவங்க படிச்சவங்க, உங்க அத்தை படிச்சவங்க நல்லா சம்பாதிச்சாங்க. அது எப்படி இல்ல மேம், பண்ணிக்க? அவங்க படிச்சிருந்தாலும் 20,000 தான் மேம் வாங்குறாங்க. இவங்க படிக்காமலே அந்த 20 தான் மேம் வாங்குறாங்க. ஆனா அவங்க சேஃப்டி வைக்கிறாங்க, இவங்க சேஃப்டி வைக்காம ஆடம்பர செலவு பண்ணிடுறாங்க மேம். என்ன ஆடம்பர செலவு பண்றாங்க? ஒண்ணு ட்ரெஸ் எடுத்துருவாங்க மேம். இல்லன்னா சாப்பிட்டு அந்த வந்த சேலரியா ஃபுல்லாவே சாப்பிடுவாங்க மேம். பிரியாணி இதுன்னு வாங்கி அடிப்பாங்க. அந்த ஒரு வாரத்துல காலி பண்ணிடுவாங்க. யாரு சொல்லி கொடுத்தது? 150 நம்ம வந்து சேமிச்சு வச்சா இப்ப நம்ம கைக்கு இருக்கும். இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தாங்க ரஞ்சன் உனக்கு? யாருமே சொல்லி தர மாட்டாங்க மேம். யார் மேம் எனக்கு சொல்லி தர போறாங்க? நான் காலேஜ் முடிச்சு இன்னொரு ஃபேமிலி ரன் பண்ண போறேன் 4 வருஷம். எனக்கு யார் மேம் சொல்லி தர போறாங்க? நான் இண்டிவிஜுவலா தான் எக்ஸாம் எழுதிட்டு வரேன். இண்டிவிஜுவலா தான் மேம் பண்றேன். நான் இருக்கிற இடத்துல கூட இப்ப யாருமே கிடையாது மேம். சரி, உங்க அம்மா பண்ணதெல்லாம் தப்பு சொல்ற. உங்க அம்மா பண்ணது தப்புதான் மேம். உங்க அப்பா தப்பு. எங்க சைட்லயும் தப்பு இருக்கிறது நானும் ஒத்துக்கிறேன் மேம். சரி, உங்க அம்மா வந்து உன்னை பெத்த தாய், அவங்கள்ட்ட அப்படி பேசலாமா தம்பி? நீ ஒரு 5-10 வாங்குறதுக்கு அதுக்கு மொத்தமா விட்டுட்டு இப்ப வானா எந்த பசங்க தான் மேம் வருவாங்க இப்ப இருக்கிற காலத்துல? அது கொஞ்சம் நாள் ஆகும் மேம். சரிப்பா, நான் என்ன கேக்குறேன், விட்டுட்டு உன்னை திரும்பி பார்க்காம இருந்துட்டாங்களா அம்மா? ஆமா மேம். அவங்க என்ன எப்படின்னா சொல்ல, ஒரே பில்டிங் மேம். அது அந்த சைடு ஒரு பக்கம் இருக்கும், இந்த சைடு பக்கம். நான் இந்த சைடே இருந்துட்டேன் மேம். அந்த சைடு என்னால போக முடியல மேம். அவன் வரமாட்டான் மேம். நான் கூப்பிட்டு வந்தா மேம் வரமாட்டான். அவன் எந்த பிரச்சனையும் அங்கே சண்டை போட்டாலும் செஞ்சாலும் கன்வின்ஸ் ஆகிக்குவானே தவிர என்கிட்ட அவன் கன்வின்ஸ் ஆக மாட்டான் மேம். டோட்டலி பிரிஞ்சுதாகவே இருக்கணுன்ற அளவுக்கு அவங்க பேசி வரவிடாம தான் மேடம் அவங்க தடுத்து வைக்கிறாங்க. அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான் மேடம் அவன். சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும். இந்த சூழல் உனக்கும் உங்க அம்மாக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வரத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்ற? அம்மா அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. சாரி தம்பி, அவங்க வீட்டை காலி பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போனன்னு நீ சொல்லக்கூடாது. அந்த ரைட்ஸ் உனக்கு கிடையாது. அவங்க வீட்டுட்டு அவங்க போக மாட்டாங்க. சாரி, அது எப்படி மேம் போக முடியும்? பண்ண மாட்டாங்க. அது அவங்க வீடு. That's it. அவங்க வீடு எப்படி மேம் சொல்ல முடியும்? அது அவங்க வீடு. வீடு மேம். அது அவங்க வீடு. உங்க பாட்டி அவங்க பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா சட்டப்படி நாட்டு நடப்புப்படி உங்க அம்மாக்கு சம உரிமை உண்டு அந்த வீட்டுல. அது எப்படி மேம் இருக்கும்? அது அப்படிதான். நீ போய் சட்டம் போய் படி, இல்லன்னா சட்டத்தை போய் கேளு. மேம் சட்டப்படி கூட இருக்குது மேம். அது பாட்டி யாருக்கு வேணா எழுதி கொடுக்கலான்றதும். எழுதி கொடுக்காததெல்லாம் நீங்க எவ்வளவு வருஷமாச்சு கல்யாணம் ஆகி? 22 வருஷம் ஆச்சு உங்க அம்மா கல்யாணம் ஆகி. நீ வந்து இப்ப அம்மா வெளியே போக சொல்ல முடியாது. எனக்கு 20 வயசு தான் மேம் ஆகுது. 21 வருஷம் தான். சரி, 21 வருஷம் ஆச்சு உங்க அம்மா கல்யாணம் ஆகி. அது உங்க அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்த வீடு. அங்கிருந்து உங்க அம்மா வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எனக்கு ரைட்ஸ் இல்ல மேம். ஆனா எங்க பாட்டிக்கு இருக்கு. உங்க பாட்டிக்கு ரைட்ஸ் கிடையாது. சாரி. அது எப்படி மேம்? அவங்க கிடையாது. சம்பாதிச்ச வீடு மேம். கிடையாது. இருக்கு. யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது அவங்க வீடு. அவங்க வந்து இருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப அன்னைக்கு இவங்க வீட்ல போய் நாங்க இருந்துக்க முடியுமா மேம்? ஆமா, உன்னோட வீட்ல உங்க அம்மா வீட்ல நீ தாராளமா இருக்கலாம். யாரு வேண்டாம் சொல்லுது? இருக்க முடியும். நான் அதுக்குன்னு ஊர்ல போய் அவங்க வீட்டை நான் பூட்டி வச்சு வர முடியும்? ஓ, உங்க அம்மாவோட வீடு உங்க அப்பா வீடு நினைக்கிறானா? ஊருக்கு போறான் மேடம். மாமியார் உங்களை பேசியிருக்காங்க. ட்ரைனிங் மேடம். இந்த கதை பேசுறேன்னா அந்த இதெல்லாம் எதுவுமே ட்ரைனிங்கே இல்ல மேம். ஓனா என்னோட ஆதாயம் தான் மேம் நான் பேசுறது. தம்பி, உனக்கு நீ வந்து கொஞ்சம் கூட யோசனை இல்லாம எதையோ பேசுறப்பா. உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போனன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அவங்க தான் மேம் சொல்றாங்க நான் பாத்துக்கிறேன் போது நான் எப்படி மேம் நான் வந்து பண்ண முடியும்? அப்ப அவங்க பாத்துக்கணும் தான் மேம் நாங்களா விட முடியும். என்ன சொல்றாங்க, நான் வந்து பாத்துக்கிறேன், என் பொண்ணையும் சரி எங்க அக்காவையும் சரி, நீங்க யாரும் பார்க்க தேவையில்ல, எங்க வீட்லயே என்ன சொல்றாங்க? அதுதான் பிரச்சனை. சின்ன பையன் அவனே சொன்னான் பாத்தீங்களா, என்ன நீங்க எல்லாம் சண்டை போடுறத பார்த்து அப்பா பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு, தம்பிக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து ஒரு அலூஃபா இருந்திருக்கீங்க, ஏன்னா நீங்க அவங்க பார்க்கட்டும்னு விட்டுருக்கீங்க, அதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு வெறுத்து போயிருக்கு. அவனும் பார்த்திருப்பான்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் எப்படி இருக்கு, அவங்க எல்லாம் எப்படி இருக்கு. தம்பி ரஞ்சன், அது உங்க அம்மா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, உங்க அம்மா மனசுல என்னென்ன ஓடி இருக்குன்னு அது உனக்கு இப்ப சொன்னா புரியாது தம்பி, புரியுதா? அதனால அம்மாவை தப்பா எடை போடாதே, அம்மாவை பத்தி தப்பா நினைக்காதே. இப்ப நீ போய் அவங்களோட ஒட்டிக்கணும், அவங்களோட ரொம்ப பாசமா இருக்கணும்னு சொல்ல வரல, டைம் எடுத்து மேம். இன்னொன்னு சொல்லிக்கிறேன் மேம், இந்த மாதிரி அவங்க தம்பின்னு ஒருத்தவங்க இருக்காங்க மேம், அவங்களுக்கு ரீசெண்டா அவங்க ஏதோ வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட காசு கேட்டுக்கும்போது தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்குள்ள பெரிய சண்டையா ஆயிடுச்சு.
அது அவங்க பெரியவங்க, அது பெரிய ஆளா போயிடணும். என்னைய மேம் அதுல வந்து இன்வால்வ் ஆக்குறாங்க, எனக்கு ஒரு சந்தேகம் மேம். நான் என்னப்பா சொன்னேன்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து ஆடு உறவு, அதாவது ஆடு சண்டையா குட்டி உறவன்னு என்ன மேம், எங்க அத்தை கிட்ட நான் போற பேசுறேன்னு சிரிக்கிறேன் மேம். உங்களுக்குள்ள சண்டைனா அது பெரிய ஆளுங்களோட போட்டோம் இல்ல மேம், சின்ன பசங்க எதுக்கு மேம் அதை வந்து விதைக்கணும்? இது எங்களை கேட்காமலே இவன் வந்து அப்பா வீட்டுக்கு அங்க போயிட்டான் மேடம், கடம்பூருக்கு போயிட்டான் மேடம். என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், நான் போய் பார்க்க உங்க போறேன். பேர்ல தான் மிஸ்டேக்குமா. இருங்க, போயிருக்கான்ல. குழந்தைங்களுக்கு ஏன் விஷத்தை விட்டுறீங்க? நான் வீட்ல நீங்களாச்சும் உங்க தம்பி சண்டை போடுங்க, என்னவோ பண்ணுங்க, பசங்களை மனசு ஏன் கெடுக்குறீங்க? நீங்க தம்பிட்ட என்ன சொன்னீங்க? நான் எதுவுமே சொல்ல மேடம். யாருப்பா அவங்ககிட்ட சொன்னது? இவங்க தான் மேம், எங்க அம்மா தான் மேம். அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசிருக்காங்க மேம். என்னது இந்த மாதிரி இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிருக்காங்க. நைட் 5 பொண்ணு கூட இருக்கிறது, இந்த யார், நானா? ஆடு உறவா குட்டி உறவா, இவன் ஏன் அங்க இருக்கான், எனக்கு பிடிக்காத வீட்டுல இருக்கிறான் அப்படின்ட்டு. உங்க பெரியாருக்குள்ள 1000 சண்டை இருக்கும் மேம், அது தெரியாது. அதுக்கு எதுக்கு மேம் சின்ன பசங்க மேல விதைச்சு அதை அப்படி பண்ணணும்? எனக்கு அவங்க கூட இருக்க பிடிச்சிருக்கு, நான் போறேன் வரேன் மேம். உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அம்மா? என்கிட்ட எதுவுமே சொல்லாம, ஆனா ரெக்கார்டு மட்டும் எனக்கு அனுப்பிச்சாங்க மேம், அதை பார்த்தேன் மேம். அவ்வளவு யார் ரெக்கார்டு அனுப்பிச்சாங்க? அந்த எங்க அத்தை அனுப்பிச்சாங்க மேம். அப்போ உங்க அத்தைக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? இப்ப கேளுங்க மேடம். எவ்வளவு திமிரு இருக்கணும்? உங்க அம்மா அத்தையும் பேசுறது, உங்க அம்மாவும் பாட்டியும் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி உங்க அத்தை அனுப்பி இருக்காங்கன்னா உங்க அத்தைக்கு மனசுல எவ்வளவு விஷம் இருக்கணும்? மேம் அது விஷம் இல்ல மேம், அந்த செல்லு வந்து எப்பவுமே அது ரெக்கார்ட் ஆகிற செல்லு மேம். அது அவங்களால அது அப்படியெல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் ஆகாது. எந்த செல்லும் தானாலாம் ரெக்கார்ட் ஆகாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி எதுக்கு உனக்கு அனுப்பணும்? உனக்கு எதுக்கு அனுப்பணும்? இது எல்லாமே தப்பா இருக்கு ரஞ்சன், எல்லாமே தப்பா இருக்கு, அத்தனையும் தப்பா இருக்கு. அதை கேட்டேனே எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அனுப்பிச்சீங்களா? அதை அனுப்பவே இல்லதான் மேம். என்ன பேசுறாங்கன்றது எனக்கு தெரியல. அதனாலதான் உங்க அம்மா அங்க போக வேண்டாம் சொல்லிருக்காங்க. கரெக்டா தான் சொல்லிருக்காங்க, கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. ரஞ்சன், எஸ் மேம். நீ உன் பாட்டுல இரு, உன் பாட்டுல படி, உன்னோட எக்ஸாம் பாரு, ஓகேயா? ஃப்ரீயா இரு. அதே மாதிரி மேம் கொஞ்ச நாள் கழிச்சு நானே பேசணும், கொஞ்சம் பேட் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாம அவங்க பழக சொல்லுங்க மேம். நான் சொல்லி அனுப்புறேன்ப்பா, சரியா? எஸ் மேம். ஓகே, பாய். ஒரு விஷயம் நான் சொல்றேன், துரத்திட்டே இருந்தீங்கன்னா அவன் உங்களை விட்டு விலகி போவான். கொஞ்ச நாள் ஃப்ரீயா விட்டுறேன். அதைத்தான் நான் சொல்றேன், விட்டு பிடிக்கன்னு சொல்றேன். கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரீயா விட்டு பிடி. ஓகே, நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. பண்ணல மேம், நீங்க எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க. ஓகே மேம். அவங்க ஃப்ரீயா இருக்கட்டும், உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப அங்க போட்டோம். கனகராஜ், சொல்லுங்க என்ன மேடம். பண்ணலாம்? அவங்க டிசிஷன் நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும். சாரி, எது கல்யாணம் பண்ணீங்க அப்புறம்? அது பண்ணி வச்சவர் அவரு இறந்து போயிட்டாரு. அவரு ஆமா, அது அவர் கல்யாணம் பண்ணி வச்சார், நீங்க தானே தாலி கட்டினீங்க. பண்றது வீட்டுல 500 ரூபாய் டெய்லி செலவு கொடுக்கணும், மிச்சம் 300 ரூபாய் எதையோ பண்ணி தொலைங்க. 500 ரூபா கொடுக்க முடியாது. இல்லைன்னா பிடிச்சி நான் இதுல சென்டர்ல கொண்டு போய் போடுவேன். அது நீங்க 500 ரூபாய் டெய்லி கொடுக்குறீங்க, ஓகே? நீ எப்போம்மா வீட்டுக்கு போற? நாளைக்கு கூட போறேன். நாளைக்கு போறேன். அங்க போயிட்டு வாயிலேருந்து ஒரு வார்த்தை, தப்பான வார்த்தை வரக்கூடாது. ஒரு குடும்பம் நல்லா இருந்தாதான் சமுதாயம் நல்லா இருக்கும். அந்த பசங்க நல்லா இருந்தாதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க. நம்ம எல்லாருமே பார்ட் ஆஃப் ஒன் பிக் ஃபேமிலி. நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா ஒண்ணுமே நடக்காது, வேலைக்கு ஆகாது. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.